ஆப்பிள் மரங்கள் குளிர் பிரதேசங்கள்ல மட்டும்தான் வளரும் என்று நினைச்சீங்களா? காஞ்சிபுரத்துல ஒரு விவசாயி களிமண் நிலத்தில் ஆப்பிள் சாகுபடி செய்து அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறார். இந்த அதிசயத்தை எப்படி சாத்தியமாக்கினார் தெரியுமா? முதல்ல 30 சென்ட் நிலத்தை தேர்வு செய்தாரு. மழைக்காலத்துல தண்ணீர் தேங்காத வகையில மண்ணை கொட்டி நிலத்தை உயரப்படுத்தினாரு. இந்த சிறப்பு மண் தயாரிப்பிற்கு பிறகுதான் ஆப்பிள் மரங்களை நடத் தொடங்கினார். நமது ஊரின் சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றவாறு ஆப்பிள் மரங்கள் சிறப்பாக வளர்ந்து வருகின்றன. இன்னும் மகசூல் எடுக்கவில்லை என்றாலும் ஏற்கனவே இந்த முறையில ஆப்பிள் சாகுபடி செய்த விவசாயிகள் நல்ல மகசூல் பெற்றுள்ளனர். ஆப்பிளின் தோல் கடினமாக இருப்பதால் எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறுகின்றனர். இந்த மாதிரியான புதுமையான விவசாய முறைகள் தமிழ்நாட்டு விவசாயத்திற்கு புதிய திசை வழிகாட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு கோழி மற்றொரு கோழியை கொத்தி காயப்படுத்தினால் என்ன செய்வது? இனி 10,000 ரூபாய் மதிப்புள்ள இரகசிய மருந்துகளை உங்களுக்காக வெளியிடுகிறேன். நாட்டுக்கோழி வளர்ப்பு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சவால் தெரியுமா? கோழிகள் ஒன்றையொன்று கொத்தி காயப்படுத்துவதால் லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறது. ஆனால் கவலைப்படாதீர்கள். இனி உங்களுக்கு 2 சுலபமான இயற்கை மருந்துகளை சொல்கிறேன். முதலில் மஞ்சள் கிழங்குடன் ஒரு பல்வெள்ளை பூண்டு அரைத்து தேங்காய் எண்ணெயில் கலந்து காயத்தில் தடவுங்கள். இரண்டாவதாக சோற்றுக்கற்றாழையுடன் மஞ்சள் தூள் சேர்த்து அரைத்து பூசுங்கள். இந்த 2 மருந்துகளும் காயங்களை விரைவாக ஆற்றி உங்கள் கோழிகளை காப்பாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு செடி 40,000 விதைகள். உங்க வயலை அழிக்கும் இந்த அபாயகரமான களைச்செடியை எப்படி கட்டுப்படுத்துவது? இந்தியாவுக்கு வெளிநாட்டு விதைகளில் ஊடுருவிய பார்த்தீனியம் களைச்செடி விவசாயிகளுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. ஒரு செடி மட்டும் 40,000 விதைகளை உற்பத்தி செய்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இது வயலின் பல்லுயிர் பெருக்கத்தை பாதித்து மகசூல் இழப்பை ஏற்படுத்துகிறது. ஆடு மாடுகள் மற்றும் வயலில் வேலை செய்யும் மனிதர்களுக்கு சுவாச கோளாறுகள் மற்றும் ஒவ்வாமை பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. இதை எப்படி கட்டுப்படுத்தலாம்? முதலில் செடியை வேருடன் பிடுங்கி அப்புறப்படுத்துங்கள். உப்பு கரைசலை தெளிக்கலாம். அட்ராசின், கிளைபோசேட், மெட்ரிபூசன் போன்ற களைக்கொல்லிகளை பயன்படுத்தவும். கிளைபோசேட் 10 மில்லி, அம்மோனியம் சல்பேட் 20 கிராம், சோப்பு திரவம் 2 லிட்டர் கலந்து தெளித்தால் களை கட்டுப்படும். இந்த முறைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு வழிவகுக்கும். விளைபொருட்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நல்ல மகசூல் எடுக்க முடியும். உங்கள் வயலை இந்த அபாயகரமான களைச்செடியிலிருந்து காப்பாற்றுங்கள். ஒரு கிலோ நெல்லுக்கு 1000 ரூபாய் விலை கிடைக்கும் ரகசியம் தெரியுமா? வில்லியம்பாக்கத்தில் நடக்கும் இந்த சிறப்பு நிகழ்வில் தான் அந்த ரகசியங்கள் வெளியாகின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் வில்லியம்பாக்கத்தில் வரும் 31ஆம் தேதி காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை தேசிய நெல் திருவிழா நடக்கிறது. இயற்கை விவசாய உற்பத்தி மற்றும் விற்பனை நிறுவனம் சார்பில் நடைபெறும் இந்த நிகழ்வில் இயற்கை பண்ணை விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பங்கேற்று தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள உள்ளனர். காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாரம்பரிய நெல் சாகுபடி செய்ய விரும்பும் விவசாயிகள் அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கேற்று மிகப்பெரிய பயன்களை பெற முடியும். இயற்கை விவசாய முறைகள், பாரம்பரிய நெல் வகைகள், சந்தைப்படுத்தல் ரகசியங்கள் போன்ற அனைத்து தகவல்களும் இங்கே கிடைக்கும். தொடர்புக்கு நீலபூ கங்காதரன் தொலைபேசி எண் 96,551 69,068 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விவசாயிகளே, இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.